ஹாய் கேஸ், வெல்கம் டு மை சேனல். நான் மிஸ்டர் பிசி நட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சாம்சங் மொபைல்ஸ் வாங்கலாமா வேணாமாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சாம்சங்கில் நிறைய சீரீஸ் மொபைல்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா எஸ் சீரீஸ், ஏ சீரீஸ், எம் சீரீஸ், எஃப் சீரீஸ். எம் சீரீஸ், எஃப் சீரீஸ் ரெண்டுமே சிமிலர் தான், மறு வச்ச மாதிரி தான், வேறு ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. இப்போ நம்ம எந்த ஃபோனை வாங்க வேணாம்னு சொல்ல போகிறோம்னா எம் சீரீஸ் மட்டும்தான். இப்போ ஏ சீரீஸ், எஸ் சீரீஸ் எல்லாமே ஒரு நல்ல மொபைல், அதெல்லாம் நான் குறையாக சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் எம் சீரீஸ் யூஸர், நிறைய பேர் தெரியும் எம் சீரீஸ் யூஸருக்கு சாம்சங் மொபைல் ரொம்பவே ஒஸ்ட்டு. அதாவது நீங்கள் 20Kக்குள்ளே பார்க்குறீங்கன்னா சத்தியமாக சாம்சங் வாங்கிடாதீங்க. ஒரு முக்கியமான காரணம் எதனாலனா, அவங்க கொடுக்குற ப்ராசஸர் எக்ஸினோஸ், அவங்க சாம்சங் தயாரிக்கிற ப்ராசஸர். ஆனால் அது உண்மையாலுமே நல்லா இருக்கான்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் அது ரொம்பவே ப்ரெஷர் போட முடியல, அது மேலே போட்டால் அது ரொம்பவே ஹேங் ஆகுது. நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக நானும் ஒரு சாம்சங் யூஸர் தான். M13 4G மாடல் வச்சுருக்கேன். 9300 வாங்கினேன் இந்த மொபைலை. ஆனால் அதே கட்டத்தில் எனக்கு நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு 10,000 ரேஞ்சிலேயே. சொல்லப்போனால் ரெட்மியில் அப்போ தான் ரெட்மி 12 வந்துருந்துச்சு. நான் நினச்சா அது வாங்கிக்கலாம். நான் எதனால் சாம்சங் வாங்கினா, சாம்சங் ரொம்ப நாள் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வாங்கிட்டேன். ஏன்னா நான் ஆக்சுவலாக சாம்சங் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா மித்த கம்பெனிஸ் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெட்மிலாம் ஸ்னாப் ட்ராகன் தராங்க, ஆனால் சாம்சங்கில் ஸ்னாப் ட்ராகன்லாம் கிடையாது. ஏன் இப்போ ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேயே ஸ்னாப் ட்ராகன் கொடுக்குறது இல்லை சாம்சங், அது ஏன்னு எனக்கும் தெரில. ஏன்னா அவங்களோட மார்க்கெட்டை அவங்க பிடிக்கணும்னா அவங்க புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணால் தானே உண்டு. அதனால் அவங்க ப்ராசஸர் புதுசாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் எனக்கு ஃபோன் வாங்கி ஒரு 3 மாதத்துக்கிட்ட நல்லா இருந்துச்சு. குறிப்பாக நான் ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, எல்லா பிராண்ட்ஸும் ஓஎஸ் அப்கிரேட் இவ்வளோ உங்களுக்கு ஓஎஸ் அப்டேட் இருக்குது, 4 வருஷத்துக்கு ஓஎஸ் அப்டேட் இருக்குது, 7 வருஷத்துக்கு அப்டேட் இருக்குது, 2 வருஷத்துக்கு அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் என்னையை பொறுத்தளவுக்கு அது கொடுக்கறது வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷனை கம்மி பண்ணி பார்த்தா அது உண்மையாலுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அதே நிலைமை தான் என் மொபைலுக்கும். என்னன்னா ஆண்ட்ராய்டு 13 இருக்கிற வரைக்கும் மொபைல் ஸ்மூத்தாக என்னாச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. இன்னொன்று UI 1UI வெர்ஷன் 5 இருந்துச்சு. எப்போ அப்டேட் கொடுத்து ஆண்ட்ராய்டு 14 மாற்றி அது போக 1UI 6 வந்துச்சோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிரச்சனை வந்துச்சுன்னா பயங்கரம் ஹேங் ஆச்சு. அதான் உண்மை. நெருங்கி 6 மாதமாக சுத்தமாக ஒரு ஆப்பு கூட யூஸ் பண்ண முடியாது. இன்ஸ்டா பக்கெட்லாம் போனோம்னா முழுசாக ஒரு ரீல்ஸை பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஃபோனு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஃபோனை வாங்குறவங்க மேக்ஸிமம் 4 வருஷம் அதை யூஸ் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஃபோனாக வாங்கினா தான் உண்டு. என்னையை பொறுத்தளவுக்கு எம் சீரீஸ், எஃப் சீரீஸ் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். யாரும் அந்த சைடு தலை வச்சு படுக்காதீங்க. சாம்சங் போகிறதா இருந்தால் ஏ சீரீஸ் போங்க, அப்படி இல்லைனா எஸ் சீரீஸ்லாம் ரேட்டு கூட தான் இருக்கும். ஏ சீரீஸே ரேட்டு கூட தான். ஏ சீரீஸில் சாம்சங் போகணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு சைடு போங்க. நான் எம் சைடு மட்டும் வந்துடாதீங்க. குறிப்பாக சொல்ல போனால் சாம்சங்கில் லோ பட்ஜெட்டில் வாங்கிடாதீங்க, அவ்வளோதான். ஏன்னா 20,000 நீங்கள் கீழே பார்த்தாலே சாம்சங்கில் இருக்குது, நிறைய மொபைல் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் வாங்கக்கூடாது. எதனாலனா சாம்சங் கொடுக்குறதோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல கேமரா நிறைய பிராண்ட்ஸ் தராங்க, காம்படிஷன் அதிகம். அப்போது எதுக்கு சாம்சங்கில் போகணுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நானும் ஆக்சுவலாக ஒரு கம்பெனிக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கு ஃபேன் பாயாக இருக்காதீங்க. நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் யூஸராக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அதிகப்படியான எஸ்ஓசி நல்ல எஸ்ஓசியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற பட்ஜெட் எஸ்ஓசி எல்லாமே ரொம்பவே மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தான் தரும். யாராவது 10,000 பார்க்குறீங்கன்னா நீங்கள் நல்ல மொபைல்ஸாக பார்க்கணும்னா ரெட்மி சைட் போங்க. ஆனால் கரண்ட் கொண்டும் சாம்சங் சைடு வந்துடாதீங்க. என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாம்சங்கில் வாங்கிக்கலாம். 30,000 மேலே போயிட்டாலே சாம்சங் உண்மையிலுமே நல்ல ப்ராடக்ட். ஆகணும்னு நினச்சிங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க. UI எல்லாமே சூப்பராக இருக்கும், யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். ஆனால் எனக்கு எப்போ அப்டேட் வந்துச்சோ அதோடையே என் ஃபோனுக்கு சொல்லி முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக பிராண்டே தெரிஞ்சுக்கணும், இந்த ப்ராசஸரில் இவ்வளோ ஒர்க் லோட் கொடுக்க முடியுமா, அந்த அளவுக்கு ஒர்க் லோட் கொடுக்க முடியலாம், எதுக்கு அப்டேட் தரணும், தராமையே இருக்கலாம். ஸோ இது என்னோட செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, பாய். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செல்போன் வெடித்து இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்.
எங்கேயும் செல்கின்றாய்